அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை, வளர்பிறை 6/3/2025. சப்தமி திதி காலை 10:51 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி. மேல்நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம் நள்ளிரவு 12:03 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரம். மந்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கும்ப லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் சனி பகவானும், மீனத்தில் ராகு புதனுடன் சுக்கிரன் வக்ரமாக, ரிஷபத்தில் குரு பகவானுடன் சந்திரன், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது. இன்றைய விசேஷம் வாஸ்து நாள் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? வாஸ்துப்படி வீடு கட்டத் தொடங்க, குலதெய்வத்தை வணங்க, ரத்தினங்கள் பரிசோதித்து வாங்க, பழைய நண்பர்களை சந்திக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, நீ எங்கே அசிங்கப்படுகிறாயோ அந்த இடம்தான் வாழ்க்கையின் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய இடம். அமைதியாக இருந்து பாடத்தை கற்றுக்கொள். ஆமாங்க, எங்கே உங்களை சிலர் அவமதிக்கிறாங்களோ, எங்கே ஒரு சிலர் உங்களை குறை சொல்கிறாங்களோ, எங்கே ஒரு சிலர் உங்கள் மீது பழி சுமத்துகிறார்களோ அந்த இடத்துல நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நம்மக்கிட்ட அப்படி என்ன தவறு இருக்குது, நாம் எதை திருத்திக்கணும், எதை மாற்றிக்கணும், எப்படியெல்லாம் நாம் மாற வேண்டியது இருக்குதுன்னு எங்கும் எப்பொழுதும் அசிங்கப்பட வேண்டிய இடத்திலிருந்து போதி மரத்தில் புத்தர் பாடம் கற்றுக்கொண்டதை போல புதிய பாடங்களை கற்றுக்கொள்ளும் அனுபவசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. குரு பகவானுடன் சந்திரனும் சேர்ந்து இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறாரு. பிரபல யோகாதிபதிகள் 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. பணவரவும் உண்டு. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்திலேயும் மன நிம்மதி உண்டுங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வரும். பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் நீங்கள் வேண்டான்னு தட்டி கழித்தாலும் உங்களை தேடி வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய வருங்காலத்துக்காக நாம் ஏதாவது ஒரு காலி மனையாவது வாங்கி போடணும், இல்லை ஏற்கனவே இருக்கிற வீட்டு மனையில் வீடு கட்ட தொடங்கிறது, அதற்கான முயற்சிகள் அதெல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு பலிதமாகுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் புதுசு வாங்குவீங்க. சமையலறை சாதனங்களும் புதுசு வாங்குவீங்க. தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. சூரியன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால புதுசாக தொழில் தொடங்கிறதுக்கான சூழ்நிலைகள் இன்றைக்கி கனிந்து வருங்க. சிலருக்கு பேங்க் லோனும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. லாபஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. மூத்த சகோதரங்களும் உங்களுக்கு ஆதரவாக இன்னைக்கு இருப்பாங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. வியாபார உத்தியோக வகையிலையும் இன்னைக்கு உங்களுக்கு திருப்தி உண்டு. எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க, ஆனால் இன்னைக்கு சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க. நினைச்சதெல்லாம் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, நீ யாருக்கும் இரண்டாவது வாய்ப்பாக இருக்காதே.
உன்னை ஒரு முறை தவறவிட்டவர்கள் மீண்டும் உன்னை அணுகாத அளவிற்கு உன்னுடைய நடவடிக்கைகளை மாற்றி அமைத்துக்கொள். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. ஒரு முறை உங்களை உதாசீனப்படுத்திட்டாலோ மட்டம் தட்டி பேசிட்டாலோ அப்புறமா அவங்க எத்தனை முறை உங்களை அணுகினாலும் அவங்க பக்கம் நீங்கள் சாய மாட்டீங்க, அவங்க பக்கம் நீங்கள் போகவே மாட்டீங்க. ஒரு முறை அந்த மரியாதை குறைவாக நடந்து கொண்டால் அது பல முறை நடந்ததாக நினைத்து எங்கும் எப்பொழுதும் அதை மறந்துவிட்டு உங்களுடைய பாதையை சிறப்பாக அமைத்துக் கொள்வதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க, எதுக்கெடுத்தாலும் கொஞ்சம் சிடுசிடுன்னு எரிஞ்சு விழுந்தீங்க. ஆனால் இன்றைக்கி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்கும். நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. ஆனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கோபம் அதிகமாகும். சின்ன சின்ன தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. யாரும் நம்மளை சரியாக புரிஞ்சிக்கலையே அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. எதிர்பார்த்த தொகையெல்லாம் இன்றைக்கி கையில் கிடைக்குங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. நட்பு வட்டம் பெருசாகும், பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். வேலையாட்களை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை சுமை இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அதனால் உத்தியோகத்தில் அதிகாரிகள் மேலே கோவப்படாமல் இருக்கிறது நல்லது. கூட வேலை பார்க்குறவங்களையும் பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். அதை ரொம்ப பெருசாக்காமல் அப்படியே அமைதியாக விட்டுறது நல்லதுங்க. சகோதர வகையிலையும் இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் இருந்து கொண்டு இருக்குங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு, எதிர்பார்த்த தொகையும் கிடைக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, அதிகமாக வளையும் அம்பும் அதிகமாக வளையும் மனிதர்களும் ஆபத்தானவையாகும். ஆமாங்க, சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவ்யமாக அப்படியே கை கட்டி வாய் பொத்தி பார்த்தவொடனே நிற்பாங்க. ஆனால் நாம் அந்த பக்கம் போன பிறகு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவாங்க. அதனால தாங்க நடிக்கிறவங்க, உங்களை அதிகமாக பாராட்டுறவங்க, இவங்களெல்லாம் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. இயல்பாக இயற்கையாக யதார்த்தமாக யார் பழகிறாங்களோ அவர்களுடைய நட்பை மட்டும் பாராட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. யோகாதிபதி சுக்கிரனோட உட்கார்ந்துருக்கிறாரு. 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. நீச்சபங்க ராஜயோகம் அடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறதுனால பிரபலங்கள் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வரும். ரொம்ப நாளாக கொடுத்துட்டு திரும்ப கிடைக்காத அந்த பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும்ல அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தி இழந்த பணத்தை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஏதோ ஒரு இனந்தெரியாத ஒரு மனக்கவலை அடிமனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. இனி வரும் காலங்களில் செலவுகளை நம்மால் சமாளிச்சிட முடியுமா? இப்போவே ஒரு மாதிரி விழிப்புதுங்க வேண்டியதாக இருக்குது, இனிமேல் நம்மால் முடியுமா அப்படிங்கிற மாதிரியான சின்ன பயமும் மனசுக்குள்ளார எட்டி பார்க்குங்க. 9ஆம் இடத்துல சூரியனும் சனி பகவானும் இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. ஏதாவது ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, ஏதாவது மருந்து மாத்திரைன்னு வாங்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்படியே ஆயின்றிருக்கேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. 4ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால நேரத்தில் சாப்பிட முடியல, ஒரு பெருசாக சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியல, என்ன வாழ்க்கை எப்படி போயின்னு இருக்குன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வியாபாரத்தில் லாபம் இருக்குது. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள்
அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டு. ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் செலவுகளும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, தன்னுடைய செயலும் வார்த்தைகளும் மட்டும்தான் சரியானவை என்று வாதாடுபவர்கள் மத்தியிலே மௌனமாக இருந்து விடுவது தான் சாலச் சிறந்ததாகும். ஆமாங்க, சிலர்கிட்டலாம் நம்ம என்ன சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க, எதையும் ஏற்றுக்க அவங்க தயாராக இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மனநிலை உள்ளவர்களிடம் மௌனமாக இருந்து சாதித்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சந்திரன் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லைங்க, பாக்யாதிபதி குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி செல்வாக்கு அதிகரிக்கும், பணவரவும் திருப்திகரமாக இருக்கும், விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. பெரிய பதவிகள் அதெல்லாமே கூட தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் புரட்டி போட்டாலும் குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. சகோதர வகையில் எவ்வளோதான் நாம் செலவு பண்ணாலும் அவங்க கேட்குறப்பெல்லாம் காசை கொடுத்தாலும் கொஞ்சம் கூட நன்றி இருக்க மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டிருப்பீங்க. சொத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் யோசித்து பேசுங்க, அவசரப்பட்டு எதுவும் பேசி சிக்கிக்கொள்ளாதீங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிநாதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால அரசு விஷயங்கள் வேலைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் அதிகாரிகளை போய் பார்க்கலாம், அதெல்லாம் வெற்றிகரமாக முடியும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் நம்பிக்கையும் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புது மொபைல் ஃபோன், லேப்டாப் இதெல்லாம் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும், அதிகமான லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில் தான் 2 யோகாதிபதிகளும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறது, புது வேலையாட்களை வேலைக்கு அமர்த்துறது அதெல்லாம் சாதகமாக இருக்குங்க. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, ஆற்றில் வெள்ளம் போய்கொண்டிருக்கும் பொழுது அதன் ஆழத்தை அளக்க நினைப்பது அறிவிலித்தனமாகும். ஆமாங்க, எந்த நேரத்தில் எதை நடத்தணும், எந்த சூழ்நிலையில் எதை செய்யணும், யார்கிட்ட என்ன பேசணும், எந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற சமயோஜித புத்திக்கு சொந்தக்காரர்கள், சந்தர்ப்ப சூழ்நிலையை புரிந்து கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரும் நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் நினச்சதெல்லாமே இன்றைக்கி நிறைவேறுங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்றைக்கி கைக்கு வருங்க. பணவரவு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறதுனால வீடுமனை வாங்கிறது, விற்கிறது, அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அதெல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. ஆனாலும் உங்கள் ராசிநாதன் ஆகிய சூரியனுடன் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் எப்போ பார்த்தாலும் ஏதோ உடம்புக்குள்ளார பிரச்சனை இருக்கிற மாதிரியே தோணுங்க. டெஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டேன், ஆனால் டாக்டர் எதுவும் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் உடம்பு சரியில்லைங்கிறது எனக்கு தான் தெரியும், அவருக்கு எங்கே தெரியுது அப்படின்னு சில நேரங்களில் மருத்துவர் மேலேயே நீங்கள் கோவப்படுவதெல்லாம் உண்டுங்க. சூரியனும் சனி பகவானும் 7ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்க்கறதுனால கொஞ்சம் பல்வலியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சின்ன சின்ன வேனல் கட்டி உஷ்ணத்தால் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதனால் பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்றது இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓகே தாங்க, அருமையாக இருக்குது. திடீர் பண வரவு உண்டு, லாபம் உண்டு, புதுசாக வாடிக்கையாளர்களும் வருவாங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கு உண்டுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதிகாரிகள் உங்களை நம்பி சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி சந்தோஷம் அதிகரிக்குங்க.
அதே மாதிரி அரசு வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் இன்றைக்கி சாதகமாக முடியுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன செலவுகள் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, ஒரு உறவை ஒதுக்கி வைக்க நினைத்தால் அதை ஆரம்பத்திலேயே ஒதுக்கி வைத்து விடுங்கள். பழகி பழகி அதிகமாகி பிறகு ஒதுக்கி வைக்காதீர்கள். எதுவாக இருந்தாலும் மூழ்கி விடாதீர்கள், மிதக்க பாருங்கள். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு எடுத்தெடுப்புலையே சொல்லுவீங்க. பிடிக்குது அப்படின்னு சொன்னால் பெருமையாக அழகாக பேசி அந்த உறவை பலப்படுத்தி கொண்டே இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் உள் மனசுக்குள்ளார என்ன தோணுதோ அதை தேங்காய் உடைக்கிற மாதிரி பளிச்சுன்னு வெள்ளையாக பேசுகிற வெள்ளேந்திகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. 5வது பார்வையால் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் முன்ன மாதிரி இல்லாமல் இப்போல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாயிட்டீங்க, ஓடிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் லட்சியத்தை நோக்கி இப்போ ஓட ஆரம்பிச்சிட்டிங்க. லட்சியமும் நிறைவேறுவதற்கான அறிகுறிகள், வழிகள் அதெல்லாம் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு. விஐபிகளும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் சுக்கிரனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வசதி வாய்ப்புகள் அதிகமாகும். அடிப்படை வசதிகள் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட அதிகமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. ஏற்கனவே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சம்பள பாக்கி தொகை அதெல்லாம் உங்களுக்கு கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சாதகமாக முடியும். நண்பர்களும் உறவினர்களும் தேடி வருவாங்க. செவ்வாய் சாதகமாக இருக்கிறதுனால சின்னதாக புறநகர் பகுதியில் ஒரு வீட்டு மனை வாங்கி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி அரசு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் நல்ல விதத்தில் நடக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, சுகமாக வாழும் காலத்திலேயே துக்கத்தை பழக்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் வாழ்வும் தாழ்வும் மாறி மாறி வரக்கூடியதாகும். ஆமாங்க, அதனால தாங்க வசதி வாய்ப்பு வந்துருச்சுன்னு சொல்லி வாய்க்கு வந்ததெல்லாம் நீங்கள் பேச மாட்டீங்க. அதே நேரம் கொஞ்சம் வறுமையில் வாடி போய் நின்னாலும் கூட அடுத்தவங்க வாசலில் போய் நின்று உதவி கேட்காத தன்மான சிங்கங்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் தான் இருக்குதுங்க. 2-3 நாளாகவே கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குது. செலவுகள் அதிகமாயிட்டே போகுது. அலைச்சல்களும் கொஞ்சம் இருந்துன்னு இருக்குது. நல்ல வாய்ப்புகள்லாம் வந்தப்போ நாம் பயன்படுத்தாமல் விட்டுட்டோம். மறுபடியும் அந்த மாதிரி வாய்ப்புகள் வருமா? நமக்கு வேண்டப்பட்டவங்கள்லாம் அப்போ நல்ல பதவியில் இருந்தாங்க, பொறுப்பில் இருந்தாங்க. சர்வசாதாரணமாக பல வேலைகளை நம்ம முடித்து காட்டினோம். ஆனால் மறுபடியும் அந்த மாதிரியான ஒரு அணி அமையுமா அப்படிங்கிற கேள்விக்குறியெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. அதே மாதிரி அடுத்தவங்க விஷயத்துலேயும் அத்துமீறி மூக்க நுழைக்க வேண்டாங்க. திடீர்னு உங்களை பாராட்டி பேசுகிறவங்க, புகழுறவங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனத்தையும் பார்த்து ஓட்டுறது நல்லதுங்க.
டிரைவிங் லைசன்ஸ் புதுப்பிச்சிட்டிங்களா, இன்சூரன்ஸ்லாம் புதுப்பிச்சிட்டிங்களா, ஒரு முறை பார்த்துங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று எங்கே போனாலும் அலைச்சலாக இருந்தது, டென்ஷனாக இருந்தது. இன்றைக்கி எல்லா வேலைகளும் உங்களுக்கு சிறப்பாக நடக்குங்க. ஆனாலும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபார விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அவசர முதலீடுகள்லாம் வேண்டாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்னதாக உங்களுக்கு வேலை சுமை அதிகமாகிட்டே போகும். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலேயும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, மற்றவர்கள் உங்கள் வலியை புரிந்து கொள்வார்கள் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் நீங்கள் உங்கள் நேரத்தை வீணடிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஆமாங்க, அதனால தாங்க வலிச்சா கூட வலிக்குதுன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. வலியெல்லாம் எனக்கு வலிமை தரக்கூடியதுன்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி அடிமனசுக்குள்ளார ஏகப்பட்ட சிக்கல்கள் இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் எனக்கு என்ன குறைச்ச, நான் ராஜா மாதிரி இருக்கேன்னு நமட்டு புன்னகை பூக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. குரு பகவானும் சந்திரனும் சேர்ந்து உங்களை நேருக்கு நேராக இன்றைக்கி பார்த்துட்டுருக்காங்க. அதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள்லாம் இருக்குங்க. உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் ஏதாவது அவங்க சொல்லினதை காட்டினாங்கன்னா அதை கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்களும் இன்றைக்கி தேடி வருவாங்க. பழைய சொந்த பந்தங்களையும் சந்தித்து மகிழ்வீங்க. பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது கல்லூரியில் படிக்கும்போதுன்னு பழைய நினைவுகளில் இன்றைக்கி நீங்கள் மூழ்கி முத்தெடுப்பீங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. அவங்களுடைய படிப்புக்கு அவங்களுடைய தேர்வுக்கு உங்களால் முடிஞ்ச ஒத்தாசையை நீங்கள் கொடுத்துட்டுருப்பீங்க. குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனாலும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. உப்பு காரத்தை பொதுவாகவே குறைச்சிக்கிறது நல்லதுங்க. ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுறது நல்லது. அதே போல் கந்தசஷ்டி கவசமும் தினந்தோறும் படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பங்குதாரர்கள் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபமும் அருமையாக இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுக எதிர்ப்புகளெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ தான் தெரியுது தோள் மேலே கையை போட்டுக்கிட்டே யார் துரோகம் பண்ணுறாங்கன்னு. அவங்களெல்லாம் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உண்மையாய் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. சில இடங்களில் ஊமையாய் இருந்தாலே போதும். அவமானப்படாமல் இருப்பதற்கும் அசிங்கப்படாமல் இருப்பதற்கும். ஆமாங்க, அதனால தாங்க பேசணுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தால் கூட சில இடங்களில் நீங்கள் பேசுகிறத விரும்ப மாட்டீங்க. ஏன்னா பேசுனா அது வேறு மாதிரி போகும், நமக்கு அது வேறு மாதிரியான சிக்கலை உண்டு பண்ணணுன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டால் அந்த இடத்திலெல்லாம் அமைதியாக மௌனமாக இருந்து சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 8ஆம் இடத்துக்குரிய கிரகமாகிய சந்திரன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால விபரீத ராஜயோகம் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. ரொம்ப நாளாக ஃபைல் மூவ் ஆகலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதிகாரிங்க. இன்றைக்கி அந்த ஃபைல் மூவ் ஆச்சு.
லோன் கிடச்சிச்சு, மேனேஜரே வந்து அவர் கையால் செக்கு கொடுத்தாரு, அதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி அந்த பழைய இடம் விற்றாச்சுன்னா நமக்கு இருக்கிற பிரச்சனையை, கடன் பிரச்சனையை தீர்த்துடலாம். ஆனால் விற்க மாட்டேங்குதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க, அது விற்பதற்கான வாய்ப்பு இருக்குது. முன்பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. சூரியனும் சனி பகவானும் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. பிள்ளைகளாலும் மனசுக்குள்ளார நிம்மதி எட்டி பார்க்குங்க. அதே மாதிரி பெரிய கௌரவ பொறுப்புகள் அதெல்லாம் கூட கூடி வருங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புதியவர்கள் அறிமுகமாகுவாங்க. வேறு மொழி பேசுகிறவங்க அவங்க மூலமாகவும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. 7ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இது கூட தெரியலையா அப்படின்னு வீட்டில் யாராவது கேட்டாங்கன்னா கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே அப்படியே அமைதியாக இருந்துடுறது நல்லதுங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி நல்லா இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, அன்பால் ஏமாந்தவர்கள் ஒருபோதும் அழிவதில்லை. ஆனால் பொய்யான அன்பை காட்டி ஏமாற்றியவர்கள் நிலையாக வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு பிடிக்குதுன்னா பிடிக்குது, பிடிக்கலன்னா பிடிக்கல, நேரடியாக நீங்கள் பேசிடுவீங்க. கொஞ்ச நாளைக்கு அன்பு காட்டிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து குத்தங்குறை சொல்லி ஒதுங்குற நடத்தை கோலம் உங்ககிட்ட எப்பொழுதுமே கிடையாதுங்க. எங்கும் எப்பொழுதும் இருப்பதை இருந்தபடியே, உள்ளதை உள்ளபடியே சொல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. பிள்ளைகளால் கொஞ்சம் செலவுகள் இருக்குது. நாம் கஷ்டப்பட்டாலும் அவங்க கஷ்டப்படக்கூடாது. நமக்கு தான் அப்படி ஆயிடுச்சு தலையெழுத்து. ஆனால் பிள்ளைங்க அதுக்காக ஆகக்கூடாது. அவங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்பையும் நாம் செய்து கொடுக்கணுங்கிற முடிவுக்கு இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. 5ஆம் இடத்துல குரு பகவானும் சந்திரனும் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளால் இன்றைக்கி நிம்மதி உண்டு. படிப்புலேயும் அவங்க கவனம் செலுத்துவாங்க. தேர்வுகளும் அவங்க நல்லா எழுதின்னு இருக்காங்க. அதிகமான மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. செவ்வாய் மறைஞ்சு கிடக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி பணவரவு உண்டு. செல்வாக்கும் அதிகரிக்குங்க. சொத்து பத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தாலும் பேசலாம். பாகப்பிரிவினை ஏதாவது முடிக்கிறதா இருந்தாலும் இன்றைக்கி முடிக்கலாம். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விஷயங்கள் அதெல்லாம் சுமூகமாக முடியும். விலை உயர்ந்த தங்க நகைகளும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியனும் சனி பகவானும் உட்கார்ந்துருக்கிறதுனால முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி உண்மையாக இருந்தாலும் கூட அதை கோபமாக பேசுறது நீங்கள் தவிர்த்துறது நல்லதுங்க. இன்றைய தினம் வியாபாரம் கொஞ்சம் பரவாயில்லைங்க, லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த கெடுபிடிகள் அதெல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் நனவாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, ஆற்று நீர் பெரும் பாறையை உடைப்பதெல்லாம் அதனுடைய வலிமையினால் அல்ல, விடாமுயற்சியினால்தான். ஆமாங்க, நீங்களும் விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு சிலர் பரவாயில்ல பார்த்துக்கலாங்க விட்டுடுங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அதை எப்படி நான் முயற்சி பண்ணின்னு இருக்கேன், நான் முழுசாக உழைச்சின்னு இருக்கேன், தன்னம்பிக்கையோடு நான் முயற்சி பண்ணின்னு இருக்கேன், அப்படி இருக்கும்பொழுது அதை எப்படி பாதியிலே விட்டுவிட முடியும்னு எங்கும் எப்பொழுதும் தொடங்கியதை நல்ல விதத்தில் முடிக்கும் வரை விடாமுயற்சியால் வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகள் சுக்கிரனும் புதனும் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால்
திடீர் பண வரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்ததெல்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. வருஷக்கணக்கில் பேசாமல் இருந்தவங்கள்லாம் ஓடி வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி உங்கள் அடிமனசில் இருந்து வந்த ஆசைகள், கனவுகள் எல்லாமே இன்றைக்கி வந்து நிறைவேறுங்க. புது வண்டி, வாகனங்கள் அதெல்லாம் கூட வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான வழிகளும் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சூரியனும் சனி பகவானும் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அலர்ஜி, இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. 4ஆம் இடத்துல குரு பகவானும் சந்திரனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் வீடு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனம் மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். வேலையாட்களால் இருந்த தொந்தரவுகள்லாம் சரியாகும். புது பங்குதாரர்கள், முதலீட்டாளர்கள் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. உத்தியோக வகையில் அதிகாரிகளும் உங்களை அழைச்சி பாராட்டுவாங்க. சின்ன சின்ன விஷயங்களையும் இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. விலை உயர்ந்த தங்க நகைகளும் வாங்குவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. அதே மாதிரி சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, தோற்றுப்போன ஒவ்வொருவருக்குமே இங்கு ஒரு கதை உண்டு. ஆனால் வெற்றி பெற்றவர்களை மட்டுமே இந்த உலகம் பேசுகிறது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தோற்று போனவங்க யார், அவங்க எதனால் தோல்வி அடைந்தாங்க, எந்த இடத்துல சறுக்கி விழுந்தாங்க அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு அத்தகைய சிக்கல்களில் நாம் மாட்டிக்கக்கூடாதுன்னு எங்கும் எப்பொழுதும் எச்சரிக்கை உணர்வுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியுடன் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக வரன் தேடின்னு இருக்கீங்க. நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. பிள்ளைங்க கேட்டுட்டு இருந்த லேப்டாப், மொபைல் ஃபோன் அதெல்லாம் புதுசு வாங்குவீங்க. அழகு சாதனங்கள், உடற்பயிற்சி சாதனங்கள், சமையலறை சாதனங்கள் அதெல்லாம் கூட புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே முக்கூட்டு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர்னு உங்களுக்கு பணவரவு உண்டு. விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. பெரிய பொறுப்புகள், பதவிகள், கோவில் பொது நிகழ்ச்சிகளில் தலைமை தாங்குதல்னு பதவிகள் எல்லாமே உங்களை தேடி வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. தேங்கி கிடந்த சரக்குகளும் விற்று தீரும். வரவேண்டிய பணத்தொகையும் பாக்கி நிலுவைத் தொகையும் வசூலாவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதிகாரிகள் உங்கள்கிட்ட நல்லா பேசுவாங்க. உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே தீருங்க. அதே போல் உறவினர்கள், நண்பர்கள் வருகையால் வீடு கொஞ்சம் கலகலப்பாக மாறுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன வெற்றிகள் உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. இன்றைக்கு வாஸ்து நாளுங்க. காலையில் 10:32 11:08 பூமி பூஜை போட்டு வீடு கட்ட தொடங்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான நாளுங்க. யோகம் சரியில்லை, அது எப்படி நல்ல நாளாகும் அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகம் வருங்க. வாஸ்து நாளில் யோகம், திதி, நட்சத்திரம் அதெல்லாம் எதுவுமே பார்க்கக்கூடாதுங்க. ஏன்னா வாஸ்து நாளுங்கிறது
ரொம்ப ரொம்ப அரிதாக வரக்கூடிய நாளாகும். அதனால் இன்றைய தினம் வாஸ்து நாளாக இருக்கிறதுனால பூமி பூஜை போட்டு நீங்கள் வீடு கட்ட தொடங்கலாங்க. அதே மாதிரி பழமையான வாஸ்து நூல் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மரங்கள் வைக்கிறது ஒரு வீட்டுக்கு ஒரு செழிப்பை உண்டாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறையான ஆற்றல்கள், அதே மாதிரி கரியமிலா வாயுக்கள் இதெல்லாம் உள்ளே தாக்காமல் இருக்கிறதுக்கு சுற்றி மரங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் எந்தெந்த இடத்துல மரங்கள் இருக்கலாம் அப்படின்னு அந்த பழமையான வாஸ்து நூலில் சொல்லப்பட்டிருக்குங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா தெற்கு, மேற்கு, தென்மேற்கு இந்த பகுதிகளில் வலிமையான மரங்கள் எல்லாமே இருக்கலாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா உறுதியான மரங்கள் மாமரம் இருக்கலாம், பலாமரம் இருக்கலாம், வில்வ மரம் இருக்கலாம், வேப்ப மரம் இருக்கலாம், அதே மாதிரி முந்திரி மரங்கள், அதுக்கடுத்தது அசோகா மரங்கள், அதுக்கடுத்து பூரச மரம், இந்த மாதிரி மரங்கள் எல்லாமே வீட்டிற்கு வீட்டினுடைய அதாவது அந்த பகுதியினுடைய மேற்கு பகுதி, தென்மேற்கு பகுதி, தெற்கு திசை இதிலெல்லாம் இந்த மாதிரி மரங்கள் நல்ல வேரூன்றி ஓங்கி ஒசந்து வளர்ந்துருந்ததுன்னா அந்த வீட்டு வாஸ்து பலப்படும். அந்த வீட்டு வாஸ்து எல்லாருமே சுபமாகும். அதே மாதிரி அந்த மண்ணில் ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் அந்த மண்ணின் தன்மையும் மாறும் அப்படின்னு வாஸ்து நூல்களில் சொல்லப்பட்டிருக்குங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கிழக்கு, வடக்கு, வடகிழக்கு, வடமேற்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா உயரம் குறைவானதாக கன்றுகள், மரக்கன்றுகள் இருக்கணும். குறிப்பாக கிழக்கு, வடக்கு, வடமேற்கு, வடகிழக்கு கூட சொல்லப்படல, கிழக்கு, வடக்கு, வடமேற்கு இந்த பகுதிகளில் உயரம் குறைவான மரங்கள், குற்று மரங்கள் சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் இருந்தால் நல்லதுங்க. குறிப்பாக பூஞ்செடி, அதுக்கடுத்து துளசி செடி, அதுக்கடுத்து கீரை வகைகள், அப்புறம் வாழை மரம், மாதுளை மரக்கன்று, கொய்யா மரம் இதெல்லாம் சின்ன சின்ன குற்று மரங்களில் வரும். அதாவது மாமரம், அதுக்கடுத்து கொய்யா இதெல்லாம் அப்படியே ஓங்கி ஒசந்து வளராது. இந்த மாதிரியான குற்று மரங்கள், குறுஞ்செடிகள், குறுமரங்கள் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வீட்டினுடைய கிழக்கு பகுதி, வடக்கு பகுதி, வடமேற்கு பகுதியில் இதெல்லாமே இருக்கலாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ சிலர்லாம் ஈசான்ய மூலையில் துளசி மாடம் வச்சு கும்பிடுவாங்க. ஈசான்யம் அப்படின்னாலே வடகிழக்கு. அந்த வடகிழக்கு மூலையில் சுமைகள் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதில் சின்ன சின்ன செடிகள் அதான் இருக்கணும். அப்போ துளசி செடி சின்ன செடி தானே, இருக்கலாம் தானே, இருக்கலாம், தரையோடு இருக்கிறது நல்லது. ஆனால் அதில் பெரிய துளசி மாடத்தை வச்சு அந்த மாடம் ரொம்ப கனமாக வச்சு அதுக்கு மேலே துளசி செடியை வச்சோம்னா அது கூடாது. அதெல்லாம் வாஸ்து பிரகாரம் அது தொந்தரவுகளை கொடுக்கும். அதனால் துளசி மாடம் நாம் வைக்கிறது தெற்கு, தென்மேற்கு, மேற்கு பகுதியில் துளசி மாடத்தோடு நாம் துளசி வச்சு வழிபடலாம். அதனால் எந்தவித பாதிப்புகளும் கிடையாதுங்க. அதனால் வாஸ்து நூல்களில் அழகாக சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. புளிய மரம் வீட்டில் வைக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். முருங்கை மரம் வீட்டு வாசலுக்கு நேருக்கு நேராக இருக்கக்கூடாது, அப்படியே வாசலை பார்த்து முருங்கை மரம் இருக்கக்கூடாது. இதெல்லாமே பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயமாகும். அதனால் வாஸ்துவை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். வாஸ்துங்கிறது இயற்கை. அதனால் இயற்கையை நாம் தெரிந்து வைத்து கொண்டு வீடு கட்டுவோம், எல்லா வளங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அடுக்கடுக்காக வெற்றிகளையும் மகான்கள் யோகிகளின் ஆசீர்வாதத்தால் அடுக்கடுக்காக யோகங்களையும் அள்ளித்தரும் நாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.